மூடுபனிக்காடு அத்தியாயம் 58. வருண் சொன்ன கொடூரமான உண்மைகள் அனைத்தையும் கேட்டு முடித்த சுஜி நிலைகுலைந்து தன் தலையை பிடித்தவாறு தரையில் அமர்ந்துவிட்டாள். அந்த ஒரு நொடியில் அவள் இதுவரை நம்பிய அனைத்தும் உடைந்து நொறுங்கி போயின. அவள் நேசித்த நம்பிய நபர்கள் அனைவரும் அவளுக்கு கொடூரமான துரோகங்களை செய்திருக்கிறார்கள். இந்த உலகமே பொய்களால் கட்டப்பட்ட ஒரு கூண்டு என்று அவள் உணர்ந்தாள். வருண் மற்றும் சபரியின் மீது அவளுக்கு அளவு கடந்த வெறுப்பு ஏற்பட்டது. குறிப்பாக வருண் தன் அக்காவை அத்துமீறி கர்ப்பமாக்கியது அவளை உச்சகட்ட ஆத்திரத்திற்கு தள்ளியது. இத்தனை பெரிய உண்மைகளையும் ஒரே நேரத்தில் ஜீரணிக்க முடியாமல் அவளது மூளை சோர்வடைந்துவிட்டது. 17 வயதின் உணர்ச்சி வலிமை இந்த அளவு துயரங்களை தாங்க முடியாமல் வெறுமையாகி குழிக்குள் விழுந்தது. அவளை சுற்றியுள்ள உலகம் நெருப்பு பிழம்பாக தெரிந்தது. சுஜியின் கண்கள் வெறுமையை உமிழ்ந்தன. அவள் மனது கதறியது. இனி என்ன செய்வது, யாரை நம்புவது என்ற வழிகாட்டுதல் இல்லாமல் அவள் அந்த மண்ணில் அமர்ந்திருந்தாள். தன் உணர்வுகளுக்குள் மூழ்கியிருந்த சுஜிக்கு அப்போதுதான் நிஜம் ஞாபகம் வந்தது. லாவண்யா எங்கே? அவளை இப்போ காப்பாற்றுவதுதான் முதல் வேலை. இந்த அதிர்ச்சிகளையும் சோகங்களையும் பின்னால் பார்த்துக் கொள்ளலாம். இப்போதைக்கு எது முக்கியமோ அதைத்தான் செய்யணும் என்று முடிவெடுத்த சுஜி வேகமாக கிளம்பினாள். வருண் இருந்த திசையை பார்த்தபோது அந்த இடம் வெற்றிடமாக இருந்தது. அவன் எப்போதோ அங்கிருந்து சென்று விட்டான் என்று புரியவும் நேராக வீட்டை நோக்கி ஓடத் தொடங்கினாள். அவளால் முடிந்தவரை வேகம் எடுத்து ஓடினாள். ஊருக்குள் அவள் வந்தபோதே அங்கிருந்த ஆத்மாக்கள் சந்தோஷமாகவும் நம்பிக்கையோடும் இருப்பது அவருக்கு புரிந்தது. எல்லா ஆத்மாக்களும் லாவண்யாவின் குழந்தைகளுக்காகத்தான் காத்திருக்கின்றன என்று அவளுக்கு தெரிந்தது. அந்த பிஞ்சுயிர்கள் இந்த சாபம் நிறைந்த ஊருக்குள் பிறக்கவே கூடாது என்பதில் சுஜி உறுதியாக இருந்தாள். ஓடி வந்து வேகமாக தன் தெருவுக்குள் நுழைந்தாள். ஆனால் தெருவின் முனையிலேயே அந்த சத்தம் அவளது ஆன்மாவை உலுக்கியது. லாவண்யாவின் மரண ஓலத்தை போன்ற பிரசவகால கதறல் ஒருபுறம், அதைவிட கொடூரமாக ஒரு பிஞ்சு ஊளையிடுவது போன்ற குழந்தையின் வீறிட்ட அழுகை சத்தம் மறுபுறம். சுஜி அப்படியே உறைந்து போனாள். அவளது கால்கள் தரையோடு தரைக்கப்பட்டது போல நின்றன. லாவண்யாவை காப்பாற்றி இந்த ஊரின் எல்லையை தாண்டி ஓடிவிடலாம் என்று அவள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் அந்த முதல் குழந்தையின் அழுகை சத்தத்தில் சிதறி போயின. நோ, முதல் குழந்தை பிறந்துருச்சு. அவள் இதயம் பலவீனமாக துடித்தது. அந்த குழந்தையின் அழுகை சத்தம் காற்றில் கலந்த அடுத்த நொடி ஊரின் மூளை முடுக்குகளில் இருந்தெல்லாம் ஒரு விசித்திரமான ஓசை எழும்பியது. அது மனித குரல் அல்ல. பல ஆண்டுகளாக பசியோடு காத்திருந்த ஆவிகளின் விகாரமான மகிழ்ச்சி கூக்குரல் அது. இருட்டின் இடுக்குகளிலிருந்து அந்த பேய்களின் சிரிப்பொலி சுஜியின் காதுகளை கிழித்தது. நாங்கள் வென்றுவிட்டோம் என்பது போல அந்த சத்தம் ஊர் முழுவதும் எதிரொலித்தது. சுஜி மெல்ல பாரமான கால்களை தூக்கி வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தாள். உள்ளே ரத்தமும் மரண பயமும் கலந்த ஒரு வாசனை வீசியது. லாவண்யா இன்னும் அடங்காத வலியால் தரையில் துடித்துக் கொண்டிருந்தாள். அவளது முகம் வெளுத்து போய் கண்கள் நிலைகுத்தியிருந்தன. அவளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் போல சபலி, அகிலா, பானு, சுதாகர் மற்றும் வருண் நின்றிருந்தார்கள். ஆனால் அவர்களின் முகங்களில் மகிழ்ச்சி இல்லை. மாறாக வரப்போகும் ஏதோ ஒரு பேராபத்தின் நிழல் படிந்திருந்தது. யாருமே பேசவில்லை. லாவண்யாவின் முனங்களும் வெளியே கேட்கும் அந்த ஊரடங்காத ஆவிகளின் கொண்டாட்டமும் அந்த அறையை நரகமாக்கிக் கொண்டிருந்தது. அகிலா கையில் இருந்த குழந்தையை பார்த்து, பையன் அழகான ஆண் குழந்தை என்று பரவசத்துடன் கூவினாள். ஒரு புது உயிர் பிறந்த மகிழ்ச்சியை விட ஏதோ ஒரு சடங்கு நிறைவேறிய திருப்தி அவள் முகத்தில் தெரிந்தது. குழந்தையின் உடலில் ஒட்டியிருந்த இரத்தக்கரைகளையும் கசடுகளையும் சுத்தம் செய்வதற்காக அவர் எடுத்துச் சென்றார். ஆனால் லாவண்யாவின் நிலை என்ன? அவள் ஒரு போர்க்களத்தில் சிதைந்து கிடக்கும் உடல் போல இரத்த வெள்ளத்தில் கிடந்தாள். அவளது எவ்வொரு நரம்பும் புடைக்க மரண வேதனையில் உடல் வில்லாக வளைந்தது. அந்த துடிப்பை பார்க்க சகிக்க முடியாமல் சுஜிக்கு நெஞ்சு வெடிப்பது போல இருந்தது. பானு தன் கண்களை தாரை தாரையாக வழியும் கண்ணீரால் நனைத்தபடி அந்த இடத்தை கடந்து சென்று சுவரோரம் அமர்ந்து முகத்தை பொத்திக் கொண்டு விம்பினாள். சுதாகரோ திகைத்து போய் நின்றிருந்தான். அவன் கண்களில் தெரிந்தது பயமா அல்லது வரப்போகும் விபரீதத்தின் அதிர்ச்சியா என்று அவனுக்கே புரியவில்லை. இந்த சூழலில் வருணும் சபரியும் மனிதர்களாகவே சுஜிக்கு தெரியவில்லை. அவர்கள் இருவரின் கண்களிலும் ஒரு விதமான வெறி ஏறியிருந்தது. லாவண்யா ஒரு மனுஷி என்கிற எண்ணமே இல்லாமல் ஏதோ ஒரு பொருளை பார்ப்பது போல அவளை பார்த்தார்கள். அடுத்த குழந்தை எப்போது வெளியே வரும் என்கிற வேட்கை அவர்களின் முகத்தில் தாண்டவமாடியது. வருண் பொறுமையிழந்து கர்ஜித்தான். சீக்கிரம், எவ்வளவு லேட் பண்ணுவ? நேரமாகுது லாவண்யா, சீக்கிரம் பெத்தெடு என்று அவன் கத்திய விதம் ஒரு உயிரை பெற சொல்லும் வேண்டுதல் போல இல்லை, ஒரு அடிமையை வேலை வாங்கும் அதிகார குரலாக இருந்தது.
சபரி இதையெல்லாம் ஒரு வேடிக்கை போல ரசித்துக் கொண்டிருந்தான். அவனது அந்த அமைதியான புன்னகை சுஜியின் ரத்தத்தை கொதிக்க வைத்தது. கட்டிய மனைவி துடிக்கும்போது ஒருவனால் எப்படி ரசிக்க முடியும்? எவ்வளவு மோசமான கணவனாக இருந்தாலும் மனைவியின் பிரசவ வலியை காணும்போது கொஞ்சமாவது ஈவு இரக்கம் வருமே. ஆனால் சபரிக்கு அப்படி எதுவும் நடக்கவில்லை என்றால் அவன் எப்பேற்பட்ட கொடூரனாக இருக்க வேண்டும் என்று சுஜியின் மனம் குமுறியது. சுஜிக்கு அழுகை முட்டிக் கொண்டு வந்தது. இரத்த சகதியில் மரண விளிம்பில் போராடும் தன் அக்காவை பார்க்க அவளுக்கு துணிவுதான் இல்லை. ஆனால் இந்த அரக்கர்களின் நடுவில் தன் அக்கா அனாதையாக விடப்படக்கூடாது என்று அவளது உள்மனம் எச்சரித்தது. மனதை திடப்படுத்திக் கொண்டு கால்கள் நடுங்க லாவண்யாவின் அருகில் சென்றாள் சுஜி. குளிர்ந்து போன லாவண்யாவின் கையை தன் நடுங்கும் கைகளால் பற்றிக் கொண்டாள். அக்கா, நான் இருக்கேன்கா என்று சுஜி மெல்லிய குரலில் சொன்னபோது லாவண்யாவின் கண்கள் ஒரு கணம் நிலை மாறி சுஜியை பார்த்தன. அந்த பார்வையில் தெரிந்த வலியும் பயமும் சுஜியை நிலைகுலையச் செய்தது. தன் தங்கை சுஜியின் கையை இறுக்கமாக பற்றிக் கொண்ட அந்த நொடி லாவண்யாவிற்கு எங்கிருந்துதான் அந்த தெம்பு வந்ததோ தெரியவில்லை. ஒரு தீர்க்கமான நிம்மதி பெருமூத்தோடு தன் உயிர் முழுவதையும் திரட்டி அடிவயிற்றை முக்கி தள்ளினாள். அவளது இறுதி போராட்டத்தின் பலனாக இரண்டாவது குழந்தை இந்த மண்ணில் விழுந்தது. ஆனால் முதல் குழந்தை பிறந்தபோது இருந்த அந்த ஆரவாரம் இப்போது இல்லை. ஒரு மயான அமைதி அந்த அறையை சூழ்ந்தது. அந்த பிஞ்சு உயிர் அழவில்லை, மூச்சு விடவில்லை. அசைவற்று ஊதா நிறத்தில் ஒரு சடலமாக அது கிடந்தது. அந்த குழந்தையை உற்று பார்த்த வருணும் சபரியும் நிலைகுலைந்து போனார்கள். அவர்களின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. தள்ளி நின்று அழுது கொண்டிருந்த பானு அந்த குழந்தையின் அசைவற்ற உடலை பார்த்ததும் அலறினாள். குழந்தை செத்து போயிருச்சு, குழந்தை பிறக்கும் போதே செத்து போயிருச்சு என்று சபரியும் வருணும் பதற்றத்துடன் அந்த குழந்தையை தூக்கி தட்டி பார்த்தார்கள். அதன் மதியில் தட்டியும் நெஞ்சை தடவியும் பார்த்தார்கள். ஆனால் அந்த சின்னஞ்சிறு குழந்தையிடமிருந்து எந்த சலனமும் இல்லை. உயிரற்ற ஒரு பொம்மையாகவே அது இருந்தது. ஒரு நிமிடம் திகைத்து போன வருண் சட்டென்று சுதாரித்துக் கொண்டான். அவனது நோக்கம் சிதையவில்லை. அகிலாவின் கையில் இருந்த உயிரோடு இருந்த குழந்தையை நோக்கி திரும்பினவன், அம்மா, உங்ககிட்ட உயிரோடு இருக்கிற குழந்தையை கொடுங்க, நான் இதை ஜெனிஃபருக்கு கொடுக்கணும், அவ காத்துட்டு இருக்கா என்று வெறியோடு கத்தினான். ஆனால் சபரி சளைக்கவில்லை. வருணின் சட்டையை பிடித்து ஆக்ரோஷமாக உலுக்கினான். யோ, இது என்ன அங்காடி பொருளா? என் குழந்தை எனக்குத்தான் வேண்டும் என்று கூச்சலிட்டான். இரு மனிதர்களும் ஒரு குழந்தையை தங்களுக்குள் பித்துக்கொள்ள துணிந்த அந்த மிருகத்தன்மையான காட்சி சுஜியை குமட்ட வைத்தது. அப்போது அந்த அறையின் ஒரு மூலையில் இருட்டுக்குள் ஒடுங்கி நின்றிருந்த சுதாகர் கிசுகிசுப்பான ஆனால் நடுங்கும் குரலில் சொன்னான், அம்மா, அம்மா போயிட்டாங்க என்று அவன் சொன்ன அந்த ஒற்றை வாக்கியம் சபரியையும் வருணையும் அப்படியே உறைய வைத்தது. என்னடா சொல்ற என்று இருவரும் சட்டென்று திரும்பி பார்த்தார்கள். அங்கே அகிலா இல்லை. கையில் உயிரோடு இருந்த இரண்டாவது குழந்தையுடன் அவள் நின்றிருந்த இடம் காலியாக இருந்தது. கதவு திறந்தே கிடந்தது. சுற்றிலும் தேடியும் அகிலாவின் நிழல் கூட தெரியவில்லை. அவள் அந்த குழந்தையுடன் மாயமாய் மறைந்து விட்டாள். தங்கள் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போன ஆத்திரத்தில் இரு மனிதர்களுமே மிருகங்களைப் போல நடுரோட்டில் நின்று கத்தினார்கள். அவர்கள் இத்தனை கால காத்திருப்பு, சதி திட்டமெல்லாம் ஒரு பெண்ணின் புத்திசாலித்தனத்தால் தவிடுபொடியானது அவர்களை பைத்தியமாக்கியது. என்னடா சதி பண்றீங்க? ஏன் கண்ணு முன்னாடியே குழந்தையை தூக்கிட்டு போறாளா? உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் என்று சபரி கத்தினான். ஆனால் அடுத்த வினாடியே அவனுக்குள் இருந்த அந்த பழைய சூழ்ச்சிக்காரன் விழித்துக் கொண்டான். இப்போது வருணுடன் சண்டையிடுவதோ அல்லது கத்துவதோ பலன் தராது என்று அவனுக்கு புரிந்தது. காலம் கடந்துவிட்டால் அகிலாவை தேடி கண்டுபிடிப்பது இயராத காரியம். சபரி வேகமாக தன் காரை நோக்கி ஓடினான். காரின் கதவை பலமாக திறந்து உள்ளே குதித்தவன் எஞ்சினை அதிர வைத்தான். அகிலாவின் கார் மறைந்த திசையை நோக்கி அவனது கார் புழுதியை கிளப்பிக் கொண்டு சீறி பாய்ந்தது. இருட்டில் அகிலாவின் காரின் பின்விளக்குகள் மங்கலாக தெரிய சபரி தன் வாகனத்தின் வேகத்தை உச்சத்திற்கு ஏற்றி அவளை துரத்தத் தொடங்கினான். தன் அக்காவின் குளிர்ந்து போகும் கரத்தை பற்றிக் கொண்டு சுஜி கதறி அழுது கொண்டிருந்தாள். ரத்தமும் கண்ணீரும் அந்த அறையின் தரை முழுவதும் படிந்திருந்தது. எதற்காக இவ்வளவு போராடினாளோ, எதை தடுக்க நினைத்தாளோ, அது அத்தனையும் சிதைந்து போனதை அவளால் தாங்க முடியவில்லை. திடீரென்று அவளது தோளில் ஒரு மெல்லிய சில்லிட்ட கரம் படிந்தது போன்ற உணர்வு. சுஜி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அங்கே அவளது கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை. தரையில் இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் லாவண்யாவின் உடலுக்கு சற்று தள்ளி அதே உருவத்தில், ஆனால் ஒளியால் நெய்யப்பட்டது போன்ற ஒரு மெல்லிய ரூபத்தில் லாவண்யா நின்றிருந்தாள். சுஜி திகைத்து போய் தரையில் கிடக்கும் பிணத்தையும் முன்னால் நிற்கும் ஆத்மாவையும் மாறி மாறி பார்த்தாள். அதிர்ச்சியில் அவளது தொண்டை அடைத்தது. நோ நோ நோ, இருக்கவே கூடாது, நோ, நீயுமா என்று சுஜி விம்மினாள். தான் ஏற்கனவே ஒரு ஆவிதான் என்றாலும் தன் அக்காவாவது உயிருடன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அவள் நினைத்தாள். இப்போது அதுவும் பொய்த்துவிட்டது. ஆவி லாவண்யா தன் தங்கையை பார்த்து ஒரு மெல்லிய நிம்மதியான புன்னகையை சிந்தினாள். அந்த புன்னகையில் இத்தனை கால வேதனையும் சபரி மற்றும் வருண் கொடுத்த சித்திரவதைகளும் மறைந்து போயிருந்தன.
இந்த மாதிரி மோசமான ஜென்மம் கூட குடும்பம் நடத்துறத விட இதுவே மேல் சுஜி. எனக்கு வருத்தம் இல்ல, உன் கூடவே வந்துட்டேன்னு சந்தோஷம்தான் என்று லாவண்யா அமைதியாக சொன்னாள். ஒரு நரகத்திலிருந்து விடுதலை பெற்ற ஆத்மாவின் குரலாக அது ஒலித்தது. இத்தனை வருஷமாய் உயிருக்குயிரா சபரிய நேசிச்சேண்டி. ஆனா அவனோட சுயரூபம் ஒரே நாள்ல தெரிஞ்சிருச்சு. எத்தனை பொய்கள், எவ்வளவு ஏமாத்து வேலைகள். சி, எப்பேற்பட்ட முட்டாளா இருந்திருக்கேன். உன்னையும் நம்பாம காயப்படுத்தியிருக்கேன். தேவைதான், எனக்கு இதெல்லாம் தேவைதான். அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. சுஜி லாவண்யாவின் ஆவி வடிவத்தை கட்டி அணைத்துக் கொண்டாள். 2 ஆவிகள், 2 உடன் பிறந்த சகோதரிகள், துரோகத்தாலும் மரணத்தாலும் சூழப்பட்ட ஒரு பாழ் வீட்டின் நடுவே கட்டிப்பிடித்து அழுதனர். ஒரே சில நிமிடங்கள் அந்த வீட்டின் இருண்ட அறைக்குள் எங்கிருந்தோ ஒரு மெல்லிய தாலாட்டு பாடல் இசைக்க தொடங்கியது. அந்த பாடல் காற்றில் ஒரு தெய்வீக அமைதியை கொண்டு வந்தது. சுஜியும் லாவண்யாவும் அந்த இசையை நோக்கி மெல்ல தங்களை நகர்த்தினர். அங்கே பிறக்கும் போதே உயிரற்று கிடந்த அந்த 2வது குழந்தையின் ஆவி உருவத்தை ஒரு பூவை போல தன் கைகளில் ஏந்தியபடி ஜெனிஃபர் அமர்ந்திருந்தார். அவளது கண்கள் அந்த குழந்தையின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தன. அந்த தாலாட்டில் ஒரு தாயின் பல்லாண்டு கால ஏக்கம் அப்பட்டமாக தெரிந்தது. வாசலில் இதை பார்த்து கொண்டிருந்த வருணின் முகத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு எழுந்தது. ஜெனிஃபருக்கு கிடைக்க வேண்டிய அவங்களோட குழந்தை கிடைத்திருச்சு. இனி அவள் திருப்தி அடைந்து விடுவாள். எல்லாரும் மோட்சம் போயிடலாம் என்று அவன் மனதிற்குள் கணக்கு போட்டான். லாவண்யா மெல்ல ஜெனிஃபர் அருகே சென்றாள். ஜெனிஃபர் அந்த குழந்தையை வருடிவிட்டு ஒரு கசந்த புன்னகையை லாவண்யாவை ஏறிட்டாள். பையன் ரொம்ப அழகா இருக்கா லாவண்யா, ஆனா இது ஏன் பையன் இல்ல என்று அவள் சொன்ன அடுத்த நொடி வருணின் முகம் இடி விழுந்தது போல இறுகி போனது. அவனது அத்தனை திட்டங்களும் தவிடு பொடியாவது போல இருந்தது. ஜெனிஃபர் தொடர்ந்தாள். குழந்தையையும் அம்மாவையும் பிரிக்கிறது மிக பெரிய பாவம். இது உங்க குழந்தை, நீங்களே எடுத்துக்கோங்க லாவண்யா என்று தன் துக்கத்தை விழுங்கிக் கொண்டு அந்த குழந்தையை லாவண்யாவிடம் நீட்டினாள். ஆனால் லாவண்யா அந்த குழந்தையை வாங்கவில்லை. அவள் கைகளை நீட்டாமல் அப்படியே அமைதியாக நின்றாள். ஜெனிஃபர் புரியாமல் லாவண்யாவை பார்த்தாள். நீங்க பெத்த குழந்தையா இருக்கலாம் ஜெனிஃபர், ஆனா நீங்க பல வருஷமா ஒரு குழந்தைக்காக, தாய்மைக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருக்கீங்க. இந்த தவிப்புக்கு மருந்தா இந்த குழந்தை உங்ககிட்டயே இருக்கட்டும், நான் மனசார கொடுக்கறேன், வெச்சுக்கோங்க என்று மிக தெளிவாக சொன்னாள். ஜெனிஃபர் நம்ப முடியாமல் லாவண்யாவை பார்த்தாள். ஒரு தாய் தன் ரத்தத்தை பிரிதொரு ஆத்மாவுக்கு தானமாக கொடுக்கும் அந்த தியாகம் அந்த அறையில் இருந்த மற்ற ஆத்மாக்களின் வன்மத்தை மெல்ல கரைக்க தொடங்கியது. துரோகமும் வஞ்சகமும் நிறைந்த அந்த ஊரில் முதன்முறையாக ஒரு அன்பின் இழையும் தியாகத்தின் ஒளியும் சுடர்விட ஆரம்பித்தன. ஜெனிஃபர் அந்த குழந்தையின் ஆவி உருவத்தை ஒரு பொக்கிஷத்தை போல தாங்கிக் கொண்டு தாலாட்டு பாடிக்கொண்டே அந்த அறையை விட்டு வெளியேறினாள். அவளது முகம் ஒரு தேவதை போல பிரகாசித்தது. இதை பார்த்த மற்ற ஆத்மாக்கள் எல்லாமே பரவசத்தின் எல்லைக்கே சென்றன. பல வருடங்களாக இந்த சாப பூமியில் சிறைப்பட்டு கிடந்த தங்களுக்கு இன்றுடன் விடுதலை கிடைக்கும், மோட்சத்தின் ஒளிக்கதவுகள் திறக்கும் என்று அவை ஆவலுடன் வானத்தை பார்த்தன. வருணின் முகத்தில் சாதித்து விட்டோம் என்கிற கர்வமும் திருப்தியும் தாண்டவமாடியது. பானுவும் சுதாகரும் வானதியும் மதனும் மீனாவும் அந்த பழைய பள்ளிக்கூடத்தில் மாண்ட ஆத்மாக்களும் மற்ற ஆத்மாக்களும் கண்ணீர் மல்க அந்த புனித நொடிக்காக காத்திருந்தனர். சுஜியும் லாவண்யாவும் கூட கைகோர்த்து கொண்டு அந்த மர்மமான பேரொளி தங்களை ஆட்கொள்ளும் என்று ஆவலுடன் காத்திருந்தனர். ஆனால் அந்த நொடி வரவில்லை. நிமிடங்கள் கடந்தன. 1 நிமிடம், 5 நிமிடம், அரை மணி நேரம். ஊரின் அமைதி மாறவில்லை. மோட்சத்திற்கான அந்த தங்க நிற ஒளி கதவுகள் திறக்கப்படவில்லை. வானத்திலிருந்து எந்த தேவதூதனும் வரவில்லை. ஆத்மாக்கள் தங்களை ஏதோ ஒரு சக்தி மேலே இழுக்கும் என்று எதிர்பார்த்தன. ஆனால் அவற்றின் கால்கள் அதே சாப மண்ணில்தான் பதிந்திருந்தன. ஊர் இன்னும் அதே பனிக்காட்டின் நடுவே மரணத்தின் குளிர்ச்சியுடனும் ஆத்மாக்களின் மௌனத்துடனும் அப்படியே உறைந்து கிடந்தது. எந்த மாற்றமும் நிகழவில்லை. சட்டென்று வருணின் முகத்திலிருந்த திருப்தி மறைந்து ஒரு விதமான பீதி தொற்றிக்கொண்டது. ஏன் இன்னும் மோட்சம் கிடைக்கல? ஜெனிஃபருக்கு குழந்தை கிடைத்திருச்சே, அப்புறம் ஏன் நாம இன்னும் இங்கேயே இருக்கோம் என்று வருண் கத்தினான். சுஜி அவள் லாவண்யாவை பார்த்தாள். இந்த சாபத்தின் விமோச்சனம் ஜெனிஃபரிடம் இல்லை என்பது அவர்களுக்கு அப்போதுதான் புரிய தொடங்கியது. தொடரும்.